புகழேந்தர் இந்த அறிக்கையை வெளியிட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பயணமும் நடந்திருக்கு. கடந்த இந்த தமிழகத்திற்கான அந்த நிதி உரிமையை நான் அதில் கேட்கப் போகிறோம் என்று முதலமைச்சரும் அதற்கு பதில் அறிக்கையை வெளியிட்டு விட்டார். அதை தொடர்ந்து இந்த வழக்கில் ஒரு இடைக்கால உத்தரவு ஒன்று வந்திருக்குது. அதாவது அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு ஒரு தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. 2017ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை ஒரு 21ஆம் ஆண்டு வரை ஒரு 41 வழக்குகள் அது தொடர்பான ஒரு நிலை அறிக்கையும் தாக்கல் செய்யணும்னு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதில் அதிமுக ஆட்சி காலமும் வருகிறது, திமுக ஆட்சி காலமும் வருகிறது. இதில் அதிமுக ஆட்சி காலத்திலும் இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழக்குகளின் நிலை குறித்த விவரம் என்ன சார்? அதுதான் முக்கியமானது கண்ணன். இப்ப நடக்கிறதுலயே பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இவர் விஸ்வநாதன் மினிஸ்டர், சரி, நத்த விஸ்வநாதன் இந்த துறைக்கு அமைச்சரா இருந்தார். அவர் இருக்கப்போ ஒரு நாள் நாங்க போனோம் கண்ணன். போனா ஒரு நண்பர் அதிமுகவை சார்ந்த ஒரு பிரமுகர், ஒரு நகர செயலாளர்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஒருத்தர் கூட்டு வந்த உடனே ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் அவரோட இது பேசிட்டு இருக்கேன், போறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நபர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாருங்க. இந்த டாஸ்மாக்ல 3 ரூபாய், வெறும் 3 ரூபாய் பாட்டிலுக்கு வித்தாரு. அப்படி அதிகமா வச்சு வித்துட்டாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, சஸ்பென்ஷன்ல இருக்காரு, கொஞ்சம் ஏதாவது பண்ணி விட்டுருங்களாம்ல, அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தோம். அந்த நபர் கெஞ்சுறாரு. நான் எனக்கு விஷயம் தெரியல கண்டுட்டாரு, உங்களை மாதிரி எனக்கு காது எனக்கு குடிச்சா தெரியும், அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 3 ரூபாய் தானே அதை விட்டுருக்கலாம், போறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் சொன்னார், உங்களுக்கு விஷயம் தெரியல, இப்ப பாருங்க, இங்க வா தம்பி, எந்த கடையில வேலை செய்யறேன்னு அவன் டாஸ்மாக் நம்பர் கடையெல்லாம் சொன்னாரு. அந்த வந்தவர் சஸ்பெண்ட்ல இருக்கவர் சொன்னார், தற்காலிக இடைநீக்கம் செய்யப்பட்ட, பணி நீக்கம் செய்யப்பட்டவர் சொல்றார். அப்பதான் மெதுவா கேட்கிறாரு ரத்த விஸ்வநாதன், எவ்வளவு பாட்டில் மொத்தம் வித்தன்னு. ஒரு நாளைக்கு 3000 பாட்டில் கண்ணு. ஒரு நாளைக்கு அவர் விற்கிறது 3000 பாட்டில். 3000 பாட்டிலுக்கு 3 ரூபாய் அப்படின்னு எவ்வளவு ஆச்சு? 9000 ரூபாய், 9000 rupees. 9000 rupees ஒரு கடையில எவ்வளவு ஆச்சு? ஒரே ஒரு கடையில. ஆமா, அப்ப எவ்வளவு ஆச்சு? ஒரு 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 3 ரூபாய் ஒரு நாளைக்கு, 3000 பாட்டிலுக்கு 9000. அப்போ 30 நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? 27,000 கோடி கூட, அது 27,000 அது 27,000 வருதா? இல்ல 30. ஆமா, 30 இது கரெக்ட், 27,000 வருது வச்சுக்கோங்க. ஆமா, இப்போ இது இந்த 27,000ன்றது ஒரு நாளைக்கு 9,000 ஒரு கடையில ஒரு ஆளுக்கு. ஆமா ஆமா, அதாவது மொத்தம் உங்களுக்கு அதுல 2,70,000, 27,000 இல்ல, சரி, ஒரு மாசத்துக்கு 2,70,000. ஒரு 300 தினம் 3000 பாட்டில் விற்கிற இடத்துல 3 ரூபாய் எடுத்தா 2,70,000. சரி, இன்டு 12 months, 12/24, 12/84, கிட்டத்தட்ட 3,20,000 சொச்சம். 32 லட்சம், சாரி, 32 லட்சம் ரூபாய். சரி, ஒரே கடையில ஒரு மாசத்துக்கு இந்த வித்தவர் தப்பு பண்ணி மாட்டிருக்காரு, 32 lakhs rupees. இது மிஸ்டர் விஸ்வநாதன் மந்திரியா இருந்தார். சரி, நான் நேரில் கண்ட காட்சி. சரி, அப்போ 1 இயருக்கு ஒரு ஆள் இந்த திருட்டு தினம் 300 ரூபாய் விற்கிறான்னா அவரோட இன்கம் 32 லட்சம் ரூபாய் அங்கேயே கணக்கு போட்டு சொல்லிட்டாரு. இவன் பெரிய வசதியா இருப்பான், சும்மா டிராமா பண்றாங்க. அப்புறம் இதுல 4 ரூபாய் இருக்கும், இதுல 5 ரூபாய் இருக்கும், அப்புறம் இதுல 6 ரூபாய் தான் இருக்கும். சோ டோட்டலா ஏடிஎம்கே ஆட்சியில தான் அவர் இருக்கும்போது அதிகமான வழக்குகளை போட்டது. அதுதான் நீங்க இப்ப என்ன கோட் பண்றீங்க 2016. அந்த 2016 இருந்து 2021 வரைக்கும் அதிகமா கேஸ் போட்டதும் அது திரு விஸ்வநாதன், நத்த விஸ்வநாதன் பிரிவுல ஸ்டார்ட் ஆகி தங்கமணி பிரிவில் எவ்வளவு போட்டான்னு தெரியாது. தங்கமணியை பொறுத்த வரைக்கும் விலைக்கு நீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் உள்ள வர்றாரு தங்கமணி. இது வேற மாதிரி எப்படி சம்பாதிக்கலாம், இவங்களையே சம்பாதிக்க விடணும் அப்படின்னு அங்கதான் சார் இந்த டாஸ்மாக்ல ஊழலே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க செந்தில் பாலாஜி அப்புறம் தான் வர்றாரு. செந்தில் பாலாஜி ரொம்ப அறிவாய்ந்தவர், ஆற்றல் மிக்கவர், எதையும் செய்ய துடிப்பவர், இந்த லஞ்ச லாவணியத்தில் புழங்க
இது யோசனையே இல்லாமல் இறங்குபவர். இது நாடறிந்த உண்மை. அவர் அதுக்கு பனிஷ்மெண்ட், ஜெயில இருந்தது எல்லாமே தெரியும். அப்ப தம்பி நீங்களாம் இந்த 3 ரூபாய் 4 ரூபாய் வேணாம், இது 10 ரூபாய் வரைக்கும் நானே பாத்துக்கிறேன், இல்ல பில் இல்லாம செகண்ட்ஸ் எல்லாம் உள்ள வரும், இப்படித்தான் இந்த ஊழல் குறையுடைய. இத மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஈடிங்கிறது, என்போர்ஸ்மெண்ட்ங்கிறது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க கேட்கறது டிவிஎஸ்சில நாங்க கேஸ் போட்டிருக்கோம். நீங்க சொன்னீங்களா ஆரம்பத்துல நிறைய கேஸ் நாங்க போட்டிருக்கோம். அந்த வழக்குகள் எல்லாம் வந்து விசாரணையில் இருக்கு. நான் தேர்ந்து கேட்கிறேன், 2016 இருந்து 2025 வரைக்கும் விசாரணையிலே இருக்குமா? அந்த வழக்கு முடியாதா? அது ஒரு 37 வழக்கு இருக்காம அந்த பீரியட்ல. அந்த பீரியட்ல 44 கேசஸ், 41ல 37 இந்த பீரியட்ல இருக்கு போல. 2021க்கு முன்னாலேயே 37 வழக்கு இருக்கதாவும் சொல்றாங்க. இப்ப நீங்க பாயிண்ட் வந்தீங்க. அதிகமான வழக்குகளை போட்டதும் அதிமுக தான். அது விஸ்வநாதன், தங்கமணி யாரும் அதுக்கு பின்னால் ஃபுல்லா இந்த டாஸ்மாக் ஊழல் விஷயத்தில் இறங்கினதும் மிஸ்டர் தங்கமணி தான். நான் ஐ எம் நாட் பிளேமிங் நட்ட விஸ்வநாதன். அதுல நீட்டா இறங்கிட்டார். தங்கமணி தான் இறங்கி இதுக்கு வழிகாட்டி கொடுக்கிறார். அடுத்து வந்த செந்தில் பாலாஜி நவீனமாவே இதுல கொள்ளடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இது ஆரம்பத்திலிருந்து குறையோடி சார் மூடிட்டு போங்க. ஏங்க தலைவலி, டாஸ்மாக் வேண்டாம் சார். ஈடிங்கெல்லாம் எடுத்த கையா போயிடுச்சு இல்ல இது. ஆமா, ஈடி யோகியமானதா? என்போர்ஸ்மெண்ட் நியாயமானதா?